வணக்கம் நண்பர்களே. நேற்று சண்டே 7:00 மேலே கிளம்பி ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் கடைக்கு தாங்க போயிருந்தோம். நேற்று சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டங்க. கோவில் கடைக்கு போயிட்டு அழகழகாக பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. தோடு, கிளிப்பு, ஜிமிக்கி நிறைய இருந்ததுங்க. அப்புறம் பாருங்கள், இது 90s கிட் ஃபேவரேட் மிட்டாய்ங்க, ஜவ்வு மிட்டாய். குழந்தைங்களும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் வாங்க, கோவில் கடையை பார்த்துட்டு வரலாம். இந்த ஜவ்வு மிட்டாயில் விதவிதமாக அழகாக பொம்மையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நேற்று சண்டேங்கிறதுனால பயங்கர க்ரௌடு இருந்தனால அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. ஈரோடில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த க்ரௌடுக்கும் உள்ளே இருக்கவே முடியல. அவ்வளோ உபசமாக இருந்ததுங்க. எப்படா வீட்டுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. கோயில் கடை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க சீக்கிரமாக. அப்புறம் பாருங்கள், அம்மன் பல்லாக்கில் வந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. என்னங்க, நீங்களும் அம்மனை தரிசனம் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அம்மன் அழகாக இருந்தாங்க இல்லைங்க. அப்படியே அம்மனையும் பார்த்துட்டு கோயில் பக்கத்தில் வந்தேங்க. மாவிளக்கு தீர்த்தம்னு போயிட்டு இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்களும் மாவிளக்கு தீர்த்தம் போனதெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்க. அந்த மேலே சத்தத்தில் நான் பேசினா கேட்காதுன்னு தான் அமைதியாக இருந்துட்டேங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு கோவில் கடையெல்லாம் சுற்றிட்டு வர வழியில் மாங்காய், கொடுக்கா புளியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த ராட்டனம், குழந்தைங்க விளையாட்டை சுற்றி விளையாடுற ராட்டனம்லாம் போட்டிருந்தாங்க. நீங்களும் டைம் கிடச்சா அந்த கோவில் கடைக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன கோயில் கடைக்கு போயிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு பொருளும் பயங்கர ரேட்டுங்க. அதுதான் செலவு அதிகமாகும். ஆனால் ஒரு நாள் தானேங்க, போயிட்டு வாங்க, ஜாலியாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. தம்பி இந்த கீ செயின் ஒன்று வாங்கினாங்க. பாப்பா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஒரு 5 கிளிப் இருக்க மாதிரி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நான் இந்த மோர் சிலுப்புறதும், என் பாப்பா இந்த ஒரு கிளிப்பு, இந்த ஒரு லப்பர் பேண்டு, அப்புறம் இன்னொரு லப்பர் பேண்ட் வாங்கினாங்க. எல்லாமே ரொம்ப விலை அதிகம் தாங்க. அப்புறம் இந்த ஒரு லப்பர் பேண்டு விலை 40 ரூபாங்க. அப்புறம் ஒரு தோடு ஒன்று வாங்கியிருந்தா, அதுவுமே விலை 40 ரூபா. இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசையாக காமிச்சிட்டு இருந்தாங்க. தம்பி இந்த பால் வாங்கினா, அந்த பால் 40 ரூபாங்க. அப்புறம் இந்த விஸ்க் மாதிரி நம்ம முட்டையெல்லாம் கலக்கிறதுக்காக 20 ரூபா. இந்த ஒரு பிளேட்டு, அப்புறம் நம்ம தேனெல்லாம் எடுத்து போடுறதுக்காக இந்த ஒரு இது வாங்கியிருந்தாங்க. இது நம்ம சார்ஜரில் மாட்டினா லைட் எரியுங்க. அது ஒன்று தம்பி வாங்கினா. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் போட்டு வாங்கினாங்க. இந்த கிளிப்போட விலை 30 ரூபாங்க. என் தம்பி வந்து கீச்சைன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அவனோட கலெக்ஷன்லாம் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொன்னான். பாருங்கள், அழகழகாக வச்சுருக்குறான். இன்னும் நிறைய வச்சுருந்தான், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டான். இப்போதைக்கு இருக்கிறது 4 தான். உங்ககிட்ட காமிக்க சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.